மேஷராசி அன்பர்களே, சந்திரனுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்திலிருந்து மெல்ல விரயஸ்தானத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத செலவுகளை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. திடீர் பிரயாணங்கள் அல்லது உறவுகளுடைய வருகை, அவர்களுக்காக ஏதேனும் செலவு செய்தல், பிள்ளைகளுக்காக ஏதேனும் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழிலை விருத்தி செய்து கொள்ள வேண்டி முதலீடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிதான அளவிலே ஒரு வருமானம் இருக்காது. பெண்களுக்கு வீட்டிலே வேலை பளு கூடுவதோடு தங்களுடைய முயற்சிகள் தங்கள் நினைத்தபடி அடைய முடியவில்லை என்கின்ற ஏக்கம் இருக்கும். மாணவர்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை நோக்கி சந்திரன் குருவினுடைய நட்சத்திரத்திலே செல்லுகிறார். உங்களுடைய தொழில் மூலமான லாபங்கள், உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள், உத்தியோகத்திலே பணிபுரிவர்களுக்கு இன்சென்டிவ்ஸ் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இடமாற்றம், உத்தியோகத்திலிருந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருந்தால் அதற்குண்டான வாய்ப்புகள், பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள், குடும்பத்திலே மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையிலே சில சுப நிகழ்ச்சிகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல ஒரு நிலையிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவார்கள். மிதுனராசி அன்பர்களே, தனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சமயத்திலே தொழில் மூலமாக வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக, புதிய வேலையாட்களை உங்கள் பணிக்கு அமர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக, பங்குதாரர்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக, ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்கள் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக நிதித்துறையிலே பணிபுரிபவர்கள், டெக்ஸ்டைல் துறையிலே பணிபுரிபவர்கள் அல்லது இந்த தொழிலை வைத்திருப்பவர்கள், விவசாயம் மற்றும் இரும்பு துறையிலே பணிபுரிபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள், எதிர்பார்த்தபடி தொழில் லாபத்திலே பெருகக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். இன்னும் சில பேர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த நாளிலே பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சுய தொழில் செய்கின்ற பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், மாணவர்களுக்கு தங்களுடைய பள்ளியிலே சிறந்த ஒரு பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. கடகராசி அன்பர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய சங்கடத்திலிருந்து நல்ல விடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்கள் சங்கடங்கள் தீர்ந்து அது சந்தோஷமாக மாறும். உங்களுடைய முயற்சிகள் சாதனைகளாக மாறும். அந்த வகையில் உங்களுக்கு ஏற்ற பலன். ராசிநாதன் குருவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பது உங்களுடைய வல்லமையும் திறமையும் நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதற்கான தெய்வ பலத்தை அதிகரித்துக் கொள்ள திருத்தலங்களுக்கு செல்ல வேண்டிய நாளாக, குலதெய்வ வழிபாட்டை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக, ஏற்ற வகையிலே வருமானங்கள் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. பெண்களே, உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து அன்பும் பாராட்டும் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்திலே உங்களை மதித்து செயல்படுவார்கள். உங்கள் பேச்சு குடும்பத்திலே ஈடுபட்டு அதன் மூலமாக சில முடிவுகளை நீங்கள் செய்வீர்கள். மாணவர்களுக்கு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, விரையாதிபதியான சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினுடைய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார். குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற சந்திர பகவான், இவர்கள் இருவரின் மூலமாக உங்களுக்கு சில சஞ்சலங்களும் குடும்பத்திலே சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதனாலே எதிலும் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். முடியாவிட்டால் மௌனமாவது கடைபிடிக்க வேண்டியது அவசியம். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சமயத்திலே நீங்கள் எதிர்பார்த்தபடி இணக்கமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அது தற்காலிகம்தானே தவிர அவை மீண்டும் மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால சற்று பொறுமையை கடைபிடித்தால் நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை. பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் தேவை.
கன்னிராசி அன்பர்களே, லாபாதிபதியான சந்திரன் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே 7ஆம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ராசியில் இருக்கின்ற ராகுவும் 7இல் இருக்கின்ற கேதுவும் கணவன் மனைவி உறவுகளிலே பிணக்குகளை ஏற்படுத்தி மீண்டும் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அவசியத்தை வலியுறுத்துகிறது. 7இலே இருக்கின்ற சந்திரனும் கேதுவும் இணைந்து உங்களுடைய மனதிலே தேவையற்ற குழப்பங்களையும் சந்தேகங்களையும் விதைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனுடைய பிரார்த்தனையோடு இந்த நாளை துவக்கிக் கொண்டால் உங்களுக்கு இனிய இல்லறம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிகளிலே வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். கணவனுக்காக காத்திருக்கின்ற பெண்களும் மனைவிக்காக காத்திருக்கின்ற ஆண்களுக்கும் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பெண்கள், திருமணத்திற்காக காத்திருக்கின்ற ஆண்களுக்கு திருமண உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழில்துறையிலே ஏற்ற வளர்ச்சி இருக்கும். அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசி என்பவர்களே, 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திரனும் கேதுவும் உங்களுக்கு சில சங்கடங்கள் தந்துவிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே எதிலும் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இறை வழிபாட்டோடு தொங்க வேண்டிய இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்திலே சற்று கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுடைய மனம் தேவையற்ற வகையிலே சஞ்சலப்படலாம். எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக விடுகின்ற பயம் இருக்கலாம். இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல. உங்களுடைய ஜீவனாதிபதியாக இருக்கிற சந்திரன் 6ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பது ஒரு வகையிலே உங்களுக்கு நன்மையும் தேடித்தரும். இருப்பினும் உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் உங்களுக்கு அனுகூலமாக அமைவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். விருச்சிக ராசி என்பவர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திரன் உங்களுடைய பிள்ளைகள் வழியிலே சில வருமானங்களை தேடித்தருகிறார். உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஆதாயங்களையும் அள்ளித்தருகிறார். பிரிந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பையும் தருகிறார். இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் பிள்ளைகள் வழியிலே ஆதாயங்களும் பெருகி வரும். பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதில் உள்ள வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களை தேடி வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பங்காளிகளுடைய சண்டைகள் தீர்ந்து இருவரும் இணக்கமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு ஏற்றமான பலனும் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்த பெண்களுக்கு புத்திர பாக்கியம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தருகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுர் ராசி என்பவர்களே, அஷ்டமாதிபதியான சந்திரன் 4ஆம் வீட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உடல் நலத்திலே சற்று குறைபாடு வந்து போகலாம். அதற்கு தீர்வுக்காக காத்திருந்த அன்பர்களுக்கு மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மருத்துவம் இல்லை என்றால் வேறொரு மருத்துவம் பார்க்கலாமா என்கின்ற சிந்தனையிலே அது உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நெடுநாட்களாக பட்டிருந்த உபாதைகள் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்திருந்த பொருளாதார ஆதாயங்கள் பெருகும். வீடு மாற்றக்கூடிய யோகங்கள் அல்லது புதிய வீடு கட்டக்கூடிய யோகங்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் அனுகூலமாக அமைதல் போன்ற நல்ல ஒரு வாய்ப்பையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி என்பவர்களே, 3ஆம் இடத்தை நோக்கி சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார். உபஜயஸ்தனமான அந்த ஸ்தானத்திலே உங்களுக்கு பொருளாதார ஆதாயத்தை பெற்றுத் தருவதோடு மனைவி வழி மூலமாக வருமானங்களையும் மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் வர வேண்டியிருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை பெற்றுத்தர வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய நாள். செய்தொழில் செய்பவருக்கு வருமானங்கள் அதிகரிக்கின்ற நாள். சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள். அயல்நாடு சொந்தமான தொடர்பில் உள்ளவர்களுக்கு அயல்நாட்டு தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நாள். புதிய நண்பர்களை பெறக்கூடிய நாள். நண்பர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். பெண்களுக்கு ஏற்றமான ஒரு சூழ்நிலையும் மாணவர்களுக்கு தங்களுடைய திறமை நிரூபிக்கக்கூடிய ஒரு வகையிலும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி என்பவர்களே, உங்கள் ராசியில் இருந்த சந்திர பகவான் வெள்ள நகர்ந்து குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலே தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதனாலே பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி உங்களுடைய வருமானங்கள் பெருகி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமர்ந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்திலே பணிபுரிவர்களுக்கு ஏற்றமான ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, மேல் அதிகாரியுடைய பாராட்டு, குடும்ப உறவுகளில் சச்சரவுகள் இருந்தால் அவையெல்லாம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதன் பொருட்டு பெரியவருடைய அனுகிரகம், பெரியவருடைய ஆசி கிடைத்தல்,
இந்த வகையில் உங்களுக்கு ஏற்றமான பலன்களாக காணப்படக்கூடிய நாள் இந்த நாள். எதிலும் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கையிலே காசு இருக்கிறது என்பதற்காக எதையும் நாம் ஆடம்பரமாக செய்து கொண்டால் அது நம்முடைய தேவையற்ற ஒரு சுந்தரத்தை உண்டாக்கிவிடும். ஆகையினாலே சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மீன ராசி என்பர்களே, ராசியில் இருக்கின்ற கேது பகவான், அந்த ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான், இவர்கள் இருவரும் சேர்ந்து இருப்பது உங்களுடைய மனக்குழப்பத்தை சற்று அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே தேவையற்ற நிகழ்வுகளிலே உங்கள் மனதை செலுத்துவதை நிறுத்திவிட்டு சிந்தனையை இறை பக்கமாக திருப்பிக் கொண்டு இறைவனுடைய தியானத்தை செய்து கொண்டால் இந்த குழப்பங்கள் வராது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு நல்லதே சொன்னாலும் உங்களுக்கு அது ஏதோ ஒரு பொல்லாப்பு சொல்லிவிட்டது போல ஒரு உணர்வு தோன்றும். அதையெல்லாம் உண்மை அல்ல. அவர்கள் உங்களுடைய நலன் பொருட்டு தான் சொல்லுகிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. எதிர்பார்த்திருந்தபடி பொருளாதாரம் வரவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம். ஆனால் சற்று தாமதப்படுத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களே, உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். மாணவர்களே, படித்தது மறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக படித்து மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள்.